அனைவருக்கும் வணக்கம். மலேசிய மந்திராலயத்தில் உட்காந்து மலேசிய ராகவேந்திரரை தரிசிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் இதை யோசித்து பார்த்தேன்னா என்னால் என்னையே நம்ப முடியல. நான் எப்படி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா மதுரை பக்கத்தில் ஒரு அருப்புக்கோட்டைங்கிற ஊரில் பிறந்து சென்னையில் வந்து வேலைக்கு வந்தவன் இன்னைக்கு மலேசியாவுக்கு வந்து ஒரு மந்திராலயத்தில் ராகவேந்திரருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ராகவேந்திரரை பற்றி வெளியே கொண்டு வர்ற விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா இது எப்படி நான் இவரை தேர்ந்தெடுத்து வந்தேன்னா இல்லை குரு என்னைய சேவைக்கு பயன்படுத்தி என்னையும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காராங்கிறது எனக்கு யோசித்து பார்த்தா எனக்கே வியப்பாக தான் இருக்குது உண்மையிலே. ஏன்னா இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறது எனக்கு சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நான் சென்னையில் வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு பார்ட்னர்ஷிப் இதில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து இந்த டைப்பு டிசைன் பண்ணி கொடுக்குற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கே வந்து சில கோடம்பாக்கத்தில் இருந்ததுனால சில ஆர்ட் டைரக்டர் எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி இந்த பெரிய இந்த ஏஜென்சிஸ் ஜெராக்ஸ் கடைக்காரங்களாம் வருவாங்க. ரொம்ப நல்ல நண்பர்களாக பழகுவாங்க. அப்போ ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரரு ஜெராக்ஸ் கடை தான், ஆனால் அவர் இந்த சர்வே எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்க, அனலைஸ் பண்ணுறவங்க. சரி, அவர் என்ன சொன்னார், என் மேலே ரொம்ப நம்பிக்கை, நல்ல பாசமாக இருப்பார். ஒரு நாள் கூப்பிட்டு காலையில் வந்து பேசுகிறாரு, சக்திவேல் நான் ஒரு 2 நாள் புட்டபர்த்தி சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன் ஃபேமிலியோட, 2-3 நாள் ஆகும். கடையில் பசங்க இருக்காங்க, ஆனால் ஆள் இல்லைன்னா இது கிடையாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேறு மாதிரி ஆயிடும் சக்தி, நீங்கள் ஒரு 2 நாள் எனக்காண்டி வந்து அந்த கடையில் இருக்க முடியுமான்னு கேட்டார். எப்போ அன்னைக்கு காலையில் வந்து பேசுகிறாரு. சரிண்ணா நீ கண்டிப்பாக வரேன்னா நான் இருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு ஓகேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். போயிட்டாரு. ஈவினிங் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர் பெரிய ஆர்ட் டைரக்டர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சிறப்பான படங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ஈவினிங் ஒரு ஜாப் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, சக்திவேல் பாலச்சந்தர்கிட்ட மின்பிம்பங்கள் அவர் எடுக்கிற அந்த இதுக்கு வந்து அந்த டைட்டில் கார்டு போடுறதுக்கு ஆள் தேவை. எனக்கு நானும் யோசித்து பார்த்தேன், ஒரு நம்பிக்கை இல்லை கரெக்டாக பண்ணுற ஆள் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு காலையில் நான் போய் ஜாயின் பண்ணிடுறோம், ரொம்ப அர்ஜென்ட்டுன்றாரு. எப்போ ஈவினிங். காலையில் அவர் என்ன சொல்கிறார், 2 நாள் கடையை பார்த்துக்குவாங்கிறாரு. ஈவினிங் வந்து இவர் என்ன சொல்கிறார், பாலச்சந்தர்கிட்ட உங்களுக்கு வேலை இருக்குது, ரெடியாக இருக்குது, நீங்கள் அவர் ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட உட்காந்து அந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்ப்பாரு, கொஞ்சம் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் வேணால் போயிருங்க, நீங்கள் போங்க, நம்பிக்கை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் போங்கிறாரு. எனக்கு இப்போ யோசனை, காலையில் சொன்னவர் ஜெராக்ஸ் கடை 2 நாள் தான், ஆனால் இவர் என்ன சொல்கிறார், என்னை நீ வேலைக்கே போங்கிறாரு. ஆனால் அப்போ கூட நான் என்ன யோசித்தேன், இல்லை சார் நான் காலையில் இன்னொருத்தட்ட 2 நாள் அங்கே வரேன்ட்டேன். நான் வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு, இன்னைக்கு நைட்டு கிளம்பியிருப்பார், இப்போ இன்னைக்கு கிளம்பியிருப்பார். இந்த நேரத்தில் நான் வந்து இல்லை சார் நான் வரல, நீங்கள் வேற ஆளை பாருங்கன்னு சொன்னேன்னா அது வந்து எனக்கு என்னோட இதுக்கு அந்த மாதிரி பாலிசி பண்ண மாட்டேன். நான் வேணா எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கேன், இல்லை நம்ம இன்னொருத்தன் இருக்கான், அந்த பையனை வந்து அனுப்புகிறேன், அவனும் நல்லா பண்ணுவான், என்னோட இன்னும் சிறப்பாக பண்ணுவான், நம்பி அனுப்பலாம் சார் என்ன. அந்த வாய்ப்பை வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். நான் அப்போ சில நேரங்களில் அந்த வாய்ப்பை ஏன்டா விட்டோன்னு கூட யோசித்த காலங்கள் உண்டு. ஏன்னா அதுக்கடுத்து வேறு மாதிரி வந்தது. திரும்ப நான் வந்து மக்கள் குரல் பத்திரிகையில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு இடையில நான் பெரிய பத்திரிகையில் இன்னொன்று ஜாயின் பண்ணேன். ஆனால் அது செட்டாலும் மறுபடியும் மக்கள் குரல் வந்துட்டு இது வந்து நமக்கு நம்மளோட குடும்ப இது மாதிரி அந்த இது மாதிரினால இதுவே வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் நான் ஒரு சில காலங்களில் ரொம்ப வருத்தப்பட்டது, ஏன்னா ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா அந்த சினிமா துறைக்கு யாரும் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட கீழே போகிறோம்னா இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கும் வருமாங்கிறதுங்கிறது சந்தேகம். ஈஸியாக வருமானு எல்லாரும் இருக்கும், போவாங்க, முடியுமான்னு. ஆனால் நமக்கு ஈஸியாக கிடைச்சது, அதை ஏன்டா விட்டுட்டோம் அவனை. ஆனால் அந்த பையன் நல்லா வந்துட்டாப்ல, ஒவ்வொரு இதுலையும் அடுத்த இடத்துல போயிட்டாப்ல. அவரை பார்க்கும்போது கூட யோசிச்சது உண்டு. ஆனால் நான் சாதாரணமாக ஜாயின் பண்ண உடனே அப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த 2000 நான் சொல்கிறது 2000 வருஷம். அப்போ நான் வந்து கோடம்பாக்கத்தில் இருந்ததுனால இந்த டி நகருக்கு அந்த சைடு போகும்போது ஒரு நாள் ராகவேந்தருக்கு ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் ராகவேந்திரர் யாருன்னு, அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் படத்தை பார்த்து சரி அவரும் ஒரு ராகவேந்திர, நம்ம ரஜினிகாந்த் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நிறையா பேருக்கு அதுதான் ராகவேந்திரர் வந்து தமிழ்நாடு உள்ள அதாவது தெரியாத பாமர மக்களுக்கும் தெரிய வச்சது அந்த படம் தாங்கிறது உண்மைதான். அது மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் ராகவேந்திரர் யாருன்னு. அப்போ அந்த கோயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது டி நகரில். ஸோ அப்போ ஒரு வாரம் போனேன், வியாழக்கிழமை போனேன். அப்போ இருந்த காலகட்டம் ஒரு சும்மா சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுனால அந்த ஒரு வாரம் போயிட்டு வந்தோடனே எனக்குள்ளே சில மாற்றங்கள்,
போயிட்டு வந்தோன்னு ரொம்ப மன நிறைவு இருந்தது. லைஃப்பும் ஏதோ ஒரு பிடிமானம் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆக ரைட்டு, அப்போ இவர் நமக்கு ஏதோ இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம வாரம் வரலாம்னு வியாழக்கிழமை போக ஆரம்பித்தேன். ஒரு 2-3 வாரம் ஆரம்பித்தேன். அப்போ வியாழக்கிழமை அடுத்து என்ன யோசித்தேன், கொஞ்சம் நல்ல ஒரு நம்பிக்கை வந்தோடனே வியாழக்கிழமை விரதம். காலையில் 12 மணி வரை கூட சாப்பிடக்கூடாது. 12 மணிக்கு கோயிலுக்கு வரணும். தீர்த்த பிரசாதம் தீர்த்தம் அவங்க கொடுக்குற சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட ஆரம்பிக்கணுங்கிற விரதம் அப்போ ஆரம்பித்தேன். அப்போ லைஃப்பில் என்னோட மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது, இங்கே ஆவடி, அப்புறம் குழந்தை பிறந்தது, வீடு வாங்கினது, இந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற ஆரம்பிச்சு. அப்போ நான் சேர்ந்திருக்கிற வேலை நிறுவனத்தில் வந்து அதுதான் இங்கே ஒரு இது, ராகவேந்திரருக்கு நான் சேவை செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு திறந்த வழிகாட்டுச்சு. என்னால் எவ்வளோ தூரம் சேவை செய்ய முடியுமோ இறங்கி போய் செய்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. இப்போ நான் இதே அந்த வேலைக்கு போயிருந்தேன்னா என்னால் இந்த ஃப்ரீடமாக சுதந்திரமாக என் வேலையை நான் செஞ்சிருப்பேனா செய்ய முடியாது. ஏன்னா இந்த நிறுவனம் வந்து என்னை சுதந்திரமாக செயல்பட விட்டது நிறுவனம். அதனால எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு சேவை செய்கிறதுக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் அண்ணன் முனியாண்டி சுப்பையா அவர்கள் வந்து அகில உலக ராகவேந்திர பக்தி இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் டிமெக் சரவணன் சார் அங்கே வர்றாரு. அம்பத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். வடவாரில் முதல்ல ஐடார்க் சார்பாக ஒரு வடவாறு சங்கல்ப சேவை, வடவாறு வைபவம் நடக்குது. அதுலேயும் போயிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அங்கே சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரு கூடயும் பேசி பழகிற பெரிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் போது அதன் மூலமாக அப்படியே வரும்போது இந்த ஐடார்க் அமைப்போட எனக்கு ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாகி நான் வந்து செய்தித்தாள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுனால அங்கங்கே நடக்கிற ராகவேந்திர செய்திகள் போட்டு எல்லாருடைய அன்பும் எனக்கு கிடைக்குது. எல்லாருடைய சந்தர்ப்பம் பழகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது வழியாக அந்த ஐடார்க் அமைப்பில் என்னால் முடிஞ்ச ஓரளவு சேவைகள், ஏன்னா சில பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள்லாம் எவ்வளவோ நல்ல ஐடார்க் வந்து வளர்த்தது எல்லாம் அவங்க தான். அவங்க கூட சேர்ந்து ஏதாவது சின்ன நம்மளும் ஏதாவது சின்ன சேவை செய்யும் போது அப்படியே இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இந்த கோடி ராம ஜபம் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் பாலபிஷேக வைபவம் மந்திராலயம் நடந்த இந்த 2 நிகழ்ச்சிக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது சேவை செய்யறதுக்கு. அந்த சேவை எனக்கு இந்த ராகவேந்திரர் இந்த இடத்துல தான், அதான் நான் நினைக்கிறேன், நம்ம குருவை தேர்ந்தெடுத்தோமா இல்லை குரு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரா? நிறைய பேர் பேசும்போது அதான் சொல்லுவாங்க, நீ வந்து யாரையும் குரு வந்து நீ தேர்ந்தெடுக்க முடியாது, குரு தான் உன்னை தேர்ந்தெடுப்பாருங்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய மகான் மந்திராலயத்துல வந்து இன்னும் ஜீவனோடு பிருந்தாவன பிரதேசம் இருக்கிற அந்த மகான் என்னையும் ஒரு சின்ன பக்தனா, கடைக்கோடி பக்தனா என்னையும் எடுத்திருக்காருங்கிறப்ப நான் உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அவர் அந்த என்னையே அவர் வந்து ஏற்றுக்கிட்ட அந்த சேவை, ஏதோ நான் சின்ன சேவை தான் செஞ்சுப்பேன். நான் ஒன்றும் பெரிய லெவலில் ராயர் அப்படி ராகவேந்திர பக்தருக்கு பெரிய சேவகர்லாம் கிடையாது. என்னால் நேரம் கிடைக்கும் போது என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சேன். அந்த சின்ன சேவைக்கே இந்த இவ்வளவு பெரிய இது வந்து எனக்கு வந்து இது பெரிய வாய்ப்பு மாதிரி தான். இது ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம் இங்கே வந்து மந்திராலயத்தில் வந்து உட்காந்து ஒரு ராகவர்கிட்ட வந்து பேசுகிறோம் இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா உண்மையிலே அவர் மனசு வைக்காம அவர் நம்ம மேலே ஒரு கருணை பார்வை, ஒரு கடைக்கண் பார்வை இல்லாமல் நம்ம இங்கே வந்து வர முடியாது. இந்த வாய்ப்பு எனக்கு ராகவேந்திரர் கொடுத்துருக்காரு. நான் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்தேன்னு நினச்சேன், இல்லை அதை விட பெரிய வாய்ப்பு நான் தருவேன்னு அவர் எங்கேயோ இருந்து எனக்கும் அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல பேச வச்சிருக்காருன்னா உண்மையிலே அவருக்கு எனக்கு இவ்வளவு பெரிய குருமகானோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுறேன். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் எடுத்த இந்த பிறவி இல்லாம அடுத்து எந்த பிறவி இருந்தாலும் இல்லைனாலும் இருந்தா அவர் நாமத்தை உச்சரிக்கிற மீண்டும் அந்த வாய்ப்பை எனக்கு அவர் கொடுக்கணும்னு வேண்டி, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம, பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்புருச்சாய நமதாம் காமதேனுவே. அனைவருக்கும் நன்றி.